சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில சில பாரத்தை நம்ம சுமந்துகிட்டே தான் இருப்போம்ல. அவ சுமந்துகிட்டு இருந்தது வந்து அந்த ஒரு குடத்தை சுமந்துகிட்டே இருந்தா. இதுதான் என் வாழ்க்கை போல. நான் சாயங்காலத்துல திருட்டுத்தனமா தான் போய் நான் தண்ணி எடுத்துட்டு வரணும் போல. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல என்று நினைச்சு கொண்டிருந்த நேரத்துல அந்த குடத்தை கீழே வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று தான். அவ போய் சொல்றான் 41வது வசனத்துல. அப்போது அவருடைய போய் சொன்னதுனால என்ன ஆகுதுனாக்கா, அப்போது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் அவரை விசுவாசித்தாங்களாம். ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்க தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க தேவை, உங்க கண்ணீர் அவர்கிட்ட சொல்லுங்க. அவளுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க எல்லாரும். இவளுக்கு யாருமே இல்லை, இவ புறக்கணிக்கப்பட்டவ, இவ பாவம் செய்யறவ, ஒதுக்கி வைத்த உலகங்க இது. உங்களை ஒதுக்கி வைக்கங்க. உங்களை ஒரு பாவம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களை ஒதுக்கி வைக்கங்க உலகம். உங்களை கிண்டலா பேசுங்க, உங்களை தூக்கி எறியுங்க. உங்க மேல எல்லா அபாண்டமான பொய்களை உங்க மேல சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோங்க. அந்த ஒருத்தர் வந்து சாப்டரே மாத்தி போட்டாருங்க. சமாரிய ஸ்திரீக்கு ஒருத்தர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் தி சாப்டர். கம்ப்ளீட்டா நேரா வந்தாரு, அங்க உட்கார்ந்தாரு. நான் தரேன் தண்ணீர், இந்த தண்ணீரை நீ குடிச்சு பாரு, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் வந்து உட்காரட்டும். ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஒதுக்கி வைக்கவே மாட்டாரு. உலகம் ஒதுக்கி வச்சாலும் கர்த்தர் உங்களை ஒதுக்கி வைக்கவே மாட்டாரு. புரிஞ்சுக்கங்க கருத்தியா. அவருடைய வார்த்தையில அத்தனை வல்லமும் உண்டுங்க. அத போயிட்டு அவ சொன்ன பிரகாரம் சொன்னதை உண்டுன அந்த சமாரியா நாடே இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். சமாரியா நாடே இயேசுவை. நீங்களே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஐயா? இந்த சாயங்கால வேலையில கேட்கலாமா? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறோம் சொல்றீங்களே, என்ன ஒரு அன்பு பாருங்க. இங்க எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தேடிக்கிட்டு போற ஒரு அன்புங்க இது. ஆண்டவர் தேடிக்கிட்டு போய் சொல்றாரு அந்த இடத்துல, நான் தண்ணி தரேன் உனக்கு, வா. நாளைக்கு போய் குடிக்க போறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு குடிக்க போறேன். என் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு குடிக்க போறேன். என் வைஃப் கூட சேர்ந்துட்டு குடிக்க போறேன். ஐயோ, நான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறேன். பிரியமானவர்களே, இதுதாங்க உண்மையான அன்பு. இந்த அன்பு பாருங்க, உலகமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான். அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். அடுத்தது நான் கொஞ்சம் காரியங்களை தான் நான் பேச போகிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நூற்றுக்கு அதிபதியை பத்தி அங்க போட்டு இருக்கிறது. 8வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தான் வேண்டிக் கொண்டான்.